பக்கத்துல ஒரு வட்டமா ஒரு சக்கரத்தை சொட்டி அது மேல மண்பானை செய்வாங்க. அவர் அப்படியே கை வச்சுட்டு செய்யற போது நமக்கு கூட இந்த மாதிரி களிமண்லாம் வச்சு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு ஆசையா இருக்கும் இல்லீங்களா? ஆனா செய்ய விட மாட்டாங்க, வேடிக்கை தான் பார்க்க விடுவாங்க. ஆனா காலம் மாறி போச்சுங்க. இப்ப நாமளே அந்த களிமண் மாதிரி ஒரு கெமிக்கலை எடுத்து இஷ்டப்பட்டபடி என்ன உருவம் வேணா செய்யலாம். சரி, எப்படி செய்யறது? அதுதான் கத்து தரதுக்கு நாங்க இருக்கோமே, பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அழகான 3D மியூரல் பெயிண்டிங் பண்ண போறோம். நம்ம வழக்கமான முறையில நிறைய மியூரல் பெயிண்டிங்ஸ் பார்த்திருப்போம். பட் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து 3 டைமென்ஷனல் எஃபெக்டோட ஒரு கிளே வச்சு நம்ம எப்படி மியூரல் செய்யலாம் அப்படின்றத பார்த்து கத்துக்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹார்ட் போர்ட் நீங்க எடுத்துக்கலாம், அக்ரிலிக் கலர்ஸ், சாண்ட் பேப்பர், ஷில்பகார் கிளே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அக்கார்டிங்லி அத்தனை பேக்கெட்ஸ் எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ண கூட மிக்ஸ் பண்றதுக்கு டால்கம் பவுடர், உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு டிசைன். நான் வந்து ஃபிஷர் உமன் டிசைன் எடுத்திருக்கேன், மீன்காரி டிசைன் எடுத்திருக்கேன். அதே போல பிளாக் கார்பன் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு பிளாட் பிரஷஸ், ரவுண்ட் பிரஷஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் லைக் பின்ஸ், இந்த மாதிரி இந்த காவிங் டூல், நைஃப் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் பால் பாயிண்ட் பென். இப்ப நாம எப்படி செய்யலாம் அப்படின்றத பாப்போம். முதல்ல நம்மளுடைய உடன் போர்டு பாருங்க. இது நீங்க எந்த ஒரு உடன் போர்டும் எடுத்துக்கலாம். நீங்க ஹார்ட் போர்டோ இல்ல ஃபெரடெக்ஸ் போர்டு இல்லனாக்கா உங்களுக்கு வந்து இந்த MDF போர்டு, எந்த வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் எது வேணாலும் நீங்க இதை எடுத்துக்கலாம். இது என்ன சைஸ் வேணுமோ அக்கார்டிங்லி நீங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த எட்ஜஸ் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் ராவா இருக்கும். ஏன்னா அவங்க ஆக்ஸா பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்றதுனால கொஞ்சம் ராவா இருக்கும். சோ ஒரு உப்புத்தாள் அதாவது சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த எட்ஜஸ் லைட்டா நாம ராவிக்கணும். இந்த மாதிரி சாண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்க. இப்ப அடுத்ததா இதுல நாம ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் அப்ளை பண்ண போறோம். ஏன் நம்ம ஒயிட் அப்ளை பண்றோம்னாக்க நம்ம பேஸ் வந்து உடன் பேஸ், சோ நல்ல போற சர்ஃபேஸ்னால இது ஜாஸ்தியா நம்மளுக்கு பெயிண்ட் உரியக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால இது நம்ம ஒரு லைட்டா ஒரு கோட்டிங் இந்த மாதிரி பிரைமிங் அப்ளை பண்ணிட்டோம்னாக்க நம்மளுக்கு அப்போ ஜாஸ்தி பெயிண்ட் உரியாது நம்ம சர்ஃபேஸ்ல. இது மாதிரி நம்மளோட ஃபுல் போர்டுக்கும் நாம ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் அப்ளை பண்ணி இத ஒரு 15-20 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம காய விடணும். பாத்தீங்கன்னாக்க நான் ஃபுல் பேஸுக்கும் ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் அப்ளை பண்ணி இதை காய வச்சிருக்கேன். இது நம்மளுக்கு சொன்ன மாதிரி ஒரு 10-15 மினிட்ஸ்ல காஞ்சிரும். இப்ப இதுல நாம இப்ப டிசைனை டிரான்ஸ்பர் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். டிசைன் நீங்க டிரான்ஸ்பர் பண்றதுக்கு கார்பன் யூஸ் பண்ணி நீங்க டிசைனை டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். இல்லனா நீங்க உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்ல வரையணும்னாக்க ஃப்ரீ ஹேண்ட்லயும் நீங்க வரைஞ்சிக்கலாம். இப்ப நம்மளோட டிசைன் பாருங்க. இந்த ஃபிஷர்மேன் டிசைனை நாம இதுல டிரான்ஸ்பர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய போர்டுக்கு ஏத்த மாதிரி டிசைனை சென்டர் பண்ணிக்கிறோம். முதல்ல இந்த போர்டு மேல நம்ம கார்பன் ஷீட் இப்படி வச்சுட்டு, கார்பன் உங்களுக்கு பிளாக், ப்ளூ, எல்லோ எந்த கார்பன் இருந்தாலும் ஓகே. கார்பன் ஷீட் இப்படி வச்சுட்டு நீங்க உங்களுக்கு நகர்ந்துருனாக்க ஒரு டேப் ஏதாவது ஒண்ணு கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். இப்ப இது மேல நாம ஒரு பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணி இந்த ஃபுல் டிசைனையும் நாம ட்ரேஸ் பண்ணி ரெடி பண்ணிப்போம். பாத்தீங்கன்னாக்க நான் ஃபுல் டிசைன் வந்து நான் ட்ரேஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்ப இதை நாம ரிமூவ் பண்ணி பாக்குற போது நம்மளோட டிசைன் அப்படியே இதுல டிரான்ஸ்பர் ஆயிருக்கும். இப்ப நாம இதுல நம்மளுடைய கிளே ஒர்க்க பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நம்மளோட ஷில்பகார் கிளே எடுத்துக்கிறோம். இப்ப இதுக்கு ஷில்பகார் கிளே பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து உங்களுக்கு 2 காம்பவுண்ட்ஸ் இருக்கு, ஒரு ஹார்ட்னர் ஒரு சாஃப்ட்னர். இந்த ஹார்ட்னரும் சாஃப்ட்னரும் நாம சம அளவு எடுத்துக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கிளே ஹார்டாக ஆரம்பிக்கும். சோ அதனால இது நீங்க நல்லா தரவா மிக்ஸ் பண்ணி நாம இதை ரெடி பண்ணிப்போம். கையில நல்லா டால்கம் பவுடர் தடவிட்டு இந்த கிளே நீங்க தரவா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கு வந்து நல்லா ரோல் பண்ணிட்டு ஒரு பால் மாதிரி ஷேப் எடுத்திருக்கேன். இந்த பால் ஷேப்ப நீங்க இப்படி லைட்டா ரோல் பண்ணீங்கன்னாக்க திலகம் ஷேப்புக்கு அது வந்துடும். இந்த திலகம் ஷேப்ப இப்படியே திருப்பிட்டு இந்த பக்கமும் டேப்பரிங்கா திலகம் ஷேப்கே கொண்டு வந்துக்கோங்க. இப்ப இத ஸ்லைட்டா இந்த ஷேப்ல வச்சுட்டு நீங்க அதை பிளாட்டன் பண்ணிக்கோங்க. இது நாம இதுக்குள்ள ஒட்டிக்கலாம். இது ஒட்டுறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சமா வெள்ளை பசை
ரொம்ப போட்டுக்க வேணாம். ஏன்னா நமக்கு இந்த கிளேலயே நிறைய ஒற்ற தன்மை இருக்கிறதுனால நிறைய போட்டுட்டீங்கன்னா சொத சொதன்னு ஆயிடும். அதனால லைட்டா கொஞ்சமா இப்படி நீங்க போட்டுட்டு லைட்டா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஷேப்ப நம்ம க்ளூ அப்ளை பண்ற இடத்துல வச்சுட்டு அதோட ஷேப் அப்படியே நீங்க எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷுக்கு நீங்க இந்த பகுதி, அதாவது இந்த ஃபின்ஸ் பகுதியும் நாம பண்ணிக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி திலகம் ஷேப்ல எடுத்துக்கிட்டு இப்படி வச்சு நீங்க அழுத்தி அதோடைய ஷேப்ப எடுத்துக்கணும். இது நம்மளுக்கு இப்ப ஃபுல்லுக்கு நாம ஒரு பார்டர், அதாவது ஒரு அவுட்லைன் பண்றதுனால நீங்க உங்களோட கிளே அந்த அவுட்லைன் வரைக்கும் நீங்க அதை ஷேப் பண்ணி கொண்டு வந்தீங்கனாலே போதும். இது மாதிரி ஒரு பகுதியா நம்ம பண்ணிட்டு வரணும். இப்ப இந்த ஃபிஷ்ல நம்ம டீடைல்ஸ் காமிக்கணும்னு வச்சுக்கோங்க. லைக் அந்த ஸ்கேல்ஸ் அதெல்லாம் நம்ம காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, பால் பாயிண்ட் பென்னோடைய கேப் வச்சு ஃபிஷ்ஷுக்கு நான் கண்ணு கொடுத்துடுறேன். அதே மாதிரி இந்த ஃபின்ஸ் எல்லாம் நம்ம பண்ற போது இந்த மாதிரி இந்த கட்டர் பிளேட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இப்படி லைட்டா நம்ம இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்தோம்னாக்க இந்த ஃபின்ஸ்ல அது வந்துடும். அதே போல இந்த ஸ்கேல் மாதிரி எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க உங்களுடைய வெஜிடபிள் கார்விங் டூல் இல்ல ஏதாவது ஒரு பின் ஏதாவது எடுத்துட்டு நீங்க அதுல நீங்க ஒர்க் பண்ணிட்டு வரலாம். ஸ்கேலா கொடுக்கறேன். இது மாதிரி நம்ம இப்ப ஃபிஷஸ் பண்றோம் பாருங்க. அதே மாதிரி நம்ம இந்த பாஸ்கெட் எப்படி பண்றதுன்னு பாப்போம். அடுத்ததா நம்ம இந்த